Hello students, this is triangle second video. நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த triangle exercise problems இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. क्वेश्चन குள்ள போலாம். என்ன கொடுத்திருக்காங்க? AD is equal to BC, an angle DAB is equal to angle CBA. Next நம்ம என்ன proof பண்ணனும்? Triangle ABD it's congruent to triangle BAC. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். கரெக்டா? இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆயிடும். எப்படி? சிபிசிடி லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். கரெக்டா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பை சிபிசிடில BD is equal to AC, angle ABD is equal to BAC. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்குரண்ட்னு சொல்லணும். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. சிம்பிள். என்ன பண்ணலாம் இப்போ? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்ததுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஈக்குவல் சைடு இருக்கா, காமன் சைடு இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஈக்குவல் சைடு, காமன் சைடு, அப்புறம் ஈக்குவல் ஆங்கிள் எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன கிரிட்டீரியாஸ் எல்லாம் தெரியும், கான்குரன்ஸ் ரூல்லாம் என்னென்ன தெரியும் நமக்கு சொல்லுங்க. சைடு ஆங்கிள் சைடு, சைடு சைடு சைடு, ஆங்கிள் சைடு ஆங்கிள், ஆங்கிள் ஆங்கிள் சைடு, நெக்ஸ்ட் RHS. கரெக்டா? இதெல்லாம் தெரியும். நான் எதையும் சைடில் எழுதியிருக்கேன் அப்படின்னா எது ஒர்க் ஆகுன்றதை நீங்களே ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் கிவன்ல என்ன இருக்கு? AD is equal to BC, ஒரு சைடு ஈக்குவலா இருக்கு. அதுக்கப்புறம் DAB is equal to CBA, ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் என்ன இருக்கு? ட்ரையாங்கிள் ABD அண்ட் ABC எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு ஒரு சைடு, ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ சைடு ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன சர்ச் பண்ணணும்? நெக்ஸ்ட் ஒரு சைடு எதுவும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சைடு சைடு, இன்க்ளூடட் ஆங்கிள் இன்க்ளூடட் ஆங்கிள். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, AB, இந்த ட்ரையாங்கிள்லயும் AB இருக்கு, ABDலயும் எப்படி இருக்கு? AB ஒரு காமன் சைடா இருக்கு. அப்போ சைடு சைடு, ஆங்கிள் ஆங்கிள், சைடு சைடு, ப்ரூஃப் ஓவர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் ஒரு சைடு, அதோட இன்க்ளூடட் ஆங்கிள், நெக்ஸ்ட் சைடு, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரண்ட் பை சைடு ஆங்கிள் சைடு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரூஃப் எழுதிடலாமா? என்ன ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம ஒர்க் பண்ண போறோம்? ஸோ கன்சிடர் த டூ ட்ரையாங்கிள் ABD and one more triangle ABC. Okay, so given AD is equal to BC, AD is equal to BC, both are equal. So side, what about the next angle? Angle B is equal to angle A. So DAB, angle DAB is equal to angle ABC. So both are equal angle. Next, AB is equal to AB. முடிஞ்சிருச்சு. AB is equal to AB. So side angle side, two triangles என்ன ஆயிடும்? கான்குரண்ட் ஆயிடும். முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களோ அதை கான்குரண்ட்னு எழுதிருங்க. ட்ரையாங்கிள் ABD it's congruent to triangle BAC by side angle side congruence rule. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம்னா ட்ரையாங்கிள் ABD it's congruent to triangle BAC by side angle side. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சிபிசிடி தான் எடுக்க போறோம். சிபிசிடி எடுத்துட்டோம்னா ப்ரூஃப் எல்லாமே ஓவர் ஆயிடும். பை சிபிசிடி BD எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஏசிக்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஸோ BD is equal to AC. நெக்ஸ்ட் என்ன ஆங்கிள்? ஆங்கிள் ABD is equal to BAC. இங்க பாருங்க, ABD is equal to BAC. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆங்கிள் B is equal to angle A. ஸோ ஆங்கிள் ABD is equal to angle BAC. முடிஞ்சிருச்சு. ஸோ ABD is equal to BAC. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ப்ரூஃப் ஓவர் பை சிபிசிடி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? AD and BC both are equal perpendiculars அப்படின்னு சொல்லியிருக்காங்க. perpendicular அப்படின்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ AD is equal to BC. கிவன்ல உங்களுக்கு என்ன தெரியும்? கிவன் AD is equal to BC, அதுக்கப்புறம் angle A and angle B is equal to angle A and angle B both is equal to 90 degree. கரெக்டா? நீங்க என்ன ப்ரூஃப் பண்ண போறீங்க? equal perpendiculars of a line segment AB. Okay, we need to show that CD bisect AB.
CD bisecting the line segment AB அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? இந்த CDன்ற லைன் வந்து ABயை பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா என்ன சொல்லணும்? ஈக்குவலா டிவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது OB is equal to OA. So we need to prove that OB is equal to OA. So OB is equal to OA வா இருந்துச்சு அப்படின்னா இந்த CD என்ன பண்ணும்? இந்த ABயை பைசெக்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லணும்? OB is equal to OA தான் சொல்லணும். கரெக்டா? ஸோ அதை வச்சு என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் கிரியேட் ஆகுது? இப்போ OBயை வச்சு என்ன ட்ரையாங்கிள் இருக்கு? OBC. ஸோ ட்ரையாங்கிள் OBC. நெக்ஸ்ட் இந்த OA வச்சு என்ன ட்ரையாங்கிள் இருக்கு? OAD இருக்கு. கரெக்டா? ரெண்டு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் என்னென்னலாம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு சைடு ஈக்குவலா இருக்கு, ஒரு சைடு ஈக்குவலா இருக்கு, ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு, ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு. ஸோ நம்ம சைடு ஆங்கிள் சைடு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ சைடு ஆங்கிள் நெக்ஸ்ட் ரெண்டு சைடு ஈக்குவலா இல்லை. ஸோ டெஃபினட்டா நமக்கு என்ன ஒர்க் ஆகாது? சைடு ஆங்கிள் சைடு ஒர்க் ஆகாது, சைடுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா 3 சைட்ஸ் ஈக்குவலா இல்லை. கரெக்டா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்? RHS கூட ட்ரை பண்ணலாம். ஆனா RHSக்கு நமக்கு இந்த OD அண்ட் OC ஈக்குவல் அப்படின்ட்டு எதுவுமே அவங்க சொல்லல. கரெக்டா? வேற என்ன பண்ணலாம்? ஆங்கிள் சைடு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆக்சுவலா நமக்கு ஒரு ஆங்கிள் தான் ஈக்குவலா இருக்கு. கரெக்டா? இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 2 lines are intersecting. அப்ப வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தானே இருக்கும். ஸோ இங்க ஆங்கிள் 1 அப்படின்னா இதுமே என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். கரெக்டா? ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு. ஸோ ஆங்கிள் அப்படியே நெக்ஸ்ட் சைடு பாருங்களேன், சைடு ஈக்குவலா இருக்கு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஆங்கிள் சைடு யூஸ் பண்ணலாமா? ஸோ ஆங்கிள் சைடு. ஸோ 2 triangles congruent. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, சிம்பிள். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எதனால? எந்தெந்த ஆங்கிள் AOD. Angle AOD is equal to angle BOC. எதனால ரெண்டுமே ஈக்குவல்? By vertically opposite angles. Both are equal. Next, angle A is equal to angle B. Angle A is equal to angle B. Each 90 degree. So each 90 degree. So ஒரு angle இன்னொரு angle மென்ஷன் பண்ணிட்டேன். Next equal sides என்ன? Next equal sides பாத்தீங்கன்னா AD is equal to BC. So AD is equal to BC. So angle side given. So 2 triangles என்னவா இருக்கும்? கான்க்ருவெண்டா இருக்குமா? எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவெண்டா இருக்கும்? நான் 1 90 டிகிரி சைடுன்னு போயிருக்கேன். இங்கேயுமே எப்படி போகணும்? அப்படிதான் போகணும். 1 90 டிகிரி சைடு. So OAD triangle OAD it's congruent to triangle. So 190 degree side OBC by angle side congruence rule. ஓகேவா? ஸோ 2 triangles are congruent சொல்லிட்டோம். இப்போதான் மெயினான ஒர்க்கே பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? CPCT வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? OA is equal to OB சொல்லிட்டோம் அப்படின்னா ப்ரூஃப் ஓவர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, பை CPCT அப்ளை பண்ணும்போது OA எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? OBக்கு ஈக்குவலா இருக்கும். AD எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? BCக்கு ஈக்குவலா இருக்கும். OD எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? OCக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. So OA is equal to OB. So OA is equal to OB by CPCT. This implies நம்ம என்ன சொல்லிடலாம்? CD bisect AB. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. This implies CD bisects AB. Hence proved. Simple. அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, L is parallel to M. It's intersected by another pair of lines P and Q. L, M ரெண்டு லைனும் parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு லைனுமே இன்னும் ரெண்டு லைன் என்ன பண்ணுது? இன்டர்செக்ட் பண்ணுது, P and Q. Show the triangle ABC. It's congruent to triangle CDA அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 lines are parallel அப்படின்னா அந்த லைனை இன்டர்செக்ட் ஆகிற லைன் என்ன சொல்லுவோம்? நம்ம டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு ஞாபகம் வந்தாலே நமக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர், கரஸ்பாண்டிங் எல்லாமே மைண்ட்ல வந்துடணும். ஓகேவா? ஸோ அதுவுமே உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நான் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸோட பேசிக்ஸ் கூட எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே,
இப்போ போயிடலாம். நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இட்ஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கோங்க. கன்சிடர் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்ட் ஒன் மோர் ட்ரையாங்கிள் சிடிஏ. சிம்பிள். அகைன் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்ததும் ஏதாவது ஈக்குவலா இருக்கான்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இங்க எதுவுமே கிவன்ல எதுவும் ஈக்குவல் சைட்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? டூ லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ எல் இட்ஸ் பேரலல் டு எம் அண்ட் பி அண்ட் கியூ போத் ஆர் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இன்டர்செக்டிங் லைன் ஏசி எப்படி இருக்கும்? நமக்கு டிரான்ஸ்வர்சலா இருக்குமா? ஸோ டிரான்ஸ்வர்சலா இருந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? இங்க ஆங்கிள் ஒன்னா இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? ஒன்னா இருக்கும், ஆல்டர்னேட் இன்டீரியர். ஸோ அதே மாதிரி இங்க ஆங்கிள் டூவா இருந்துச்சு அப்படின்னா இங்க என்னவா இருக்கும்? நமக்கு டூவா இருக்குமா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் நான் கான்க்ரூவன்ட்னு சொல்லணும். அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லயுமே எனக்கு எத்தனை ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு? ஸோ ஆங்கிள் 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 ஆங்கிள். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருந்தாலே நம்ம எங்க ஒர்க் பண்ண எங்க என்ன கான்க்ரூவன்ட் சொல்லி நம்ம யோசிக்கணும். ஒன்னு ஆங்கிள் ஆங்கிள் சைடா இருக்கணும், இங்க இல்ல ஆங்கிள் சைடு ஆங்கிளா இருக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணா இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஆங்கிள் 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 ஆங்கிள். அதுக்கு இன்பிட்வீன்ல இருக்க சைடு பாருங்களேன், காமன் சைடா இருக்கு. கரெக்டா? அப்போ ஆங்கிள் ஆங்கிள் சைடு சைடு ஆங்கிள் ஆங்கிள் டூ ட்ரையாங்கிள்ஸ் என்ன ஆயிடும்? கான்க்ரூவன்ட் ஆயிடுமா? அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ எப்படி சூஸ் பண்றன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் சிடிஏ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா? என்ன ஆங்கிள்? இந்த ஆங்கிள் 1. இது எது? சிஏபி. ஸோ ஆங்கிள் சிஏபி இஸ் ஈக்குவல் டு இங்க எதுக்கு ஈக்குவலா இருக்கு? டிசிஏக்கு ஈக்குவலா இருக்கு. டிசிஏ. நெக்ஸ்ட் ஒரு இன்க்ளூடட் சைடு இருக்கா? என்ன சைடு? ஆங்கிள் ஆங்கிள் இன்க்ளூடட் சைடு என்ன? ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி. நெக்ஸ்ட் இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்கு? ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2. இங்க ஆங்கிள் 2 பாத்தீங்கன்னா ஏசிபி. ஸோ ஏசிபி இஸ் ஈக்குவல் டு இங்க ஆங்கிள் 2 பாத்தீங்க அப்படின்னா டிஏசி. டிஏசி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள் இது எதனாலன்றதை நீங்க கரெக்டா சொல்லிடணும். இந்த ரெண்டு ஆங்கிளுமே எதனால நீங்க சொல்லியிருக்கீங்க? பை ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இங்கேயுமே நம்ம எதனால ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம்? பை ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ டூ ட்ரையாங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? கான்க்ரூவன்ட்டா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. என்ன ட்ரையாங்கிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி இட்ஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பை ஆங்கிள் சைடு ஆங்கிள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சிச்சா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு? ஒன்ஸ் கான்க்ரூவன்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்களான்ட்டு. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி கரெக்டா இருக்கு. ஆங்கிள் சிஏபி சிஏபி இஸ் ஈக்குவல் டு டிசிஏ பர்ஃபெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன? ஏசிபியா. ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், செகண்ட் எக்ஸசைஸ், தேர்ட் எக்ஸசைஸ்ல டவுட்டாக இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. நான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.